அத்தியாயம் 114 புதிய ராஜ்ஜியத்திற்காக. தலைநகருக்கு மேலே உள்ள வானம் கருஞ்சிவப்பு தீப்பிழம்புகளாலும் சாம்பல் புகையாலும் சூழப்பட்டிருந்தது. ஒரு சிறிய தீப்பொறியாகத் தொடங்கிய ஒன்று விரைவாக ஒரு பெரிய தீயாகப் பரவியது. எரியும் கட்டிடங்கள் நரகத்தின் நெருப்பைப் போல இருந்தன. மக்கள் அலறி அடித்து ஓடினர். அதே நேரத்தில் இடிந்து விழும் இடிபாடுகளும் வெளிவரும் அரக்கர்களும் ஒரு கனவிலிருந்து நேராக ஒரு காட்சியை உருவாக்கினர். மக்கள் பீதியுடன் தெருக்களில் ஓடினர். சிறிது நேரத்திலேயே திரண்டிருந்த அரக்கர்களால் விழுங்கப்பட்டனர். ராஜ்யத்தின் இரத்தத்தில் நனைந்த தெருக்கள் அழுகைகளாலும் அலறல்களாலும் எதிரொலித்தன. நரகம் இருந்தால் அது இப்படித்தான் இருக்கும். கருட ராஜ்ஜியம் முற்றிலும் குழப்பத்தில் இருந்தது. இளவரசி எலெனாவுக்கு உதவி செய்து அவளை ராணியாக்கு. அதுதான் சிறப்புப் பணியின் உள்ளடக்கம். இதைச் சாதிக்க ஏராளமான அரக்கர்கள் கருட இராச்சியத்திற்கு அனுப்பப்பட்டனர். கடந்த கால அனுபவங்களின் அடிப்படையில் இந்த பணி விரைவாக முடிவடையும் என்று தோன்றியது. இருப்பினும் எதிர்பாராத ஒரு மாறி வெளிப்பட்டது. டெத் நைட் 7 நட்சத்திரம் அசுரன் தொடர்ந்து திமன் வாளால் பாதிக்கப்பட்டு வருகிறான். என்ன? டெத் நைட் டிமன் வாளால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறும் ஒரு அறிவிப்பு தோன்றியது. அது இத்துடன் முடிவடையவில்லை. அரக்க வாளின் செல்வாக்கின் காரணமாக டெத் நைட்டின் தரவரிசை தற்காலிகமாக அதிகரித்துள்ளது. டெத் நைட் 6 நட்சத்திரம் தற்காலிகமாக உருவாகியுள்ளது. பழம்பெரும் அசுரன் டெத் நைட் கிங் 8 நட்சத்திரம் 5- நட்சத்திர டெத் நைட் திடீரென்று 7- நட்சத்திர டெத் நைட் கிங்காக மாறியது. என்ன நடந்து கொண்டிருந்தது? எங்கிருந்தோ தோன்றிய 7 நட்சத்திர அசுரன் ரேடன் கண்டத்திலோ அல்லது வேறு எந்த அழைப்பிதழிலோ கூட இதுபோன்ற ஒரு தரவரிசை காணப்படவில்லை. அத்தகைய அசுரனை பற்றிய ஒரே தகவல் அவர் ரேடன் கண்டத்தில் இருந்தபோது கேட்ட புத்தகங்கள் அல்லது கதைகளிலிருந்து வந்தது. எடிசா கூட 6- தான். இப்போ 7- வருதா? ஒரு வலிமையான டெத் நைட் இருப்பது நன்மை பயக்கும் என்றாலும் அவர் முழுமையாக மகிழ்ச்சியடைய முடியாததற்கு ஒரு காரணம் இருந்தது. முதல் காரணம், டெத் நைட் கிங்கின் தற்காலிக பரிணாமம் 6 மணி நேரத்தில் திரும்பும். தற்காலிக பரிணாமம் முடிந்ததும் டெத் நைட் கிங் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு இயலாமை நிலைக்குச் செல்வார். டெத் நைட் 7 நட்சத்திர நிலைக்கு உயர்ந்தது தற்காலிகமானதுதான். அது முழுமையான பரிணாமம் அல்ல. சரி, அது ஒரு நிரந்தர 7- நட்சத்திர பரிணாம வளர்ச்சியாக இருந்தால் அது மிகைப்படுத்தப்பட்டதாக இருக்கும். ஒரு அரக்கவாள் அதன் செல்வாக்கின் மூலம் எந்த அரக்கனையும் உருவாக்க முடிந்தால் அதை அவன் சிறைச்சாலையில் உள்ள ஒவ்வொரு அரக்கனுக்கும் கொடுத்திருப்பான். அத்தகைய செயல் சந்தேகத்திற்கு இடமின்றி சமநிலையை சீர்குலைக்கும். மேலும் அவர் ரேடன் கண்டத்தை தனது விருப்பப்படி கட்டுப்படுத்த முடியும். ஆனால் டெத் நைட் அதன் 7- நட்சத்திர வடிவத்தை 6 மணி நேரம் மட்டுமே பராமரிக்க முடிந்தது. இது உண்மையிலேயே தந்திரமானது. 6 மணி நேரம் என்பது ஒரு மோசமான நேரம். அதன் பிறகு டெத் நைட் கிங் செயலிழந்து விடுவாரா? ஆனால் ஒரு 7 நட்சத்திர நிறுவனம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது? அதன் வலிமையை அளவிட அவருக்கு நேரடி அனுபவம் இல்லை. ஒன்று மட்டும் நிச்சயம், தற்போதைய டெத் நைட் கிங் கருட ராஜ்ஜியத்தை குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் பல முறை அழிக்கக்கூடும். பிரச்சனை என்னவென்றால், ராஜ்ஜியத்தை அழிக்க சரித்திரன் அரக்கர்களை அனுப்பவில்லை. ராஜ்ஜியம் வீழ்ந்தால் இளவரசி எலெனா ராணியாக முடியாது. இந்த பணியின் முதன்மை நோக்கம் இளவரசி எலெனா அரியணை ஏறுவதை உறுதி செய்வதற்காக அவன் டைகரை பயன்படுத்தி ஒரு திட்டத்தை வகுத்திருந்தார். ராஜ்ஜியத்தை அழிப்பது அந்த நோக்கத்தை தோற்கடிக்கும். வேறு இடத்திற்கு அனுப்புவதும் ஒரு விருப்பமல்ல. அவன் வரவழைத்த அரக்கர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவிலான செயல்கள் இருந்தன. அவர்களை கருட ராஜ்ஜியத்திற்கு அனுப்புவது சிறப்பு பணி காரணமாக மட்டுமே சாத்தியமானது. சாதாரண சூழ்நிலைகளில் அது சாத்தியமில்லை. மேலும் டெத் நைட் கிங்கை வேறு இடத்திற்கு அனுப்ப அவனால் முடியவில்லை. குறிப்பிட்ட வரம்பை தாண்டிய செயல்கள் அனுமதிக்கப்படாது. சாத்தியமான ஒரே வழி அதை அவனது நிலவரைக்கு மீட்டுக்கொண்டு வருவதுதான். ஆனால் அது அர்த்தமற்றதாக இருக்கும். டெத் நைட் கிங்கை கருட இராச்சியத்தில் முழுமையாக பயன்படுத்த வேண்டியிருந்தது. இருப்பினும் இது மற்றொரு சிக்கலை எழுப்பியது. டெத் நைட் கிங்கை எவ்வாறு திறம்பட பயன்படுத்துவது? வெறுமனே டெத் நைட் கிங்கை சுதந்திரமாக வெறித்தனமாக நடத்த அனுமதிக்க சரித்திரன் விரும்பினான். ஆனால் அவன் அதன் அழிவு திறனை திட்டத்தின் குறிக்கோளுடன் சமநிலைப்படுத்த வேண்டியிருந்தது. ஆனால் உண்மை வேறு மாதிரியாக இருந்தது.
டெத் நைட் உருவான போது அறிகுறிகள் இருந்திருக்க வேண்டும். புத்தகங்களில் உள்ள பதிவுகள் துல்லியமாக இருந்திருந்தால் ரேடன் கண்டம் முழுவதும் 7 நட்சத்திர அமைப்பின் பிறப்பைக் குறிக்கும் சகுனங்களைக் கண்டிருக்கும். புனித அமைப்பு உடனடியாக போருக்கான தயாரிப்புகளைத் தொடங்கியிருக்கும். கண்டத்தில் உள்ள ஒவ்வொரு நாடும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது இயல்பானதுதான். ஒரே நல்ல விஷயம் என்னவென்றால் சகுனங்கள் தோன்றியிருந்தாலும் அந்த நிறுவனத்தின் சரியான இடம் தெரியவில்லை. இந்த சூழ்நிலையில் டெத் நைட் கிங்கை தீவிரமாக பயன்படுத்துவது கருட இராச்சியத்தில் ஒரு 7 நட்சத்திர அசுரன் வசித்து வருவதாக உலகிற்கு அறிவிப்பதற்குச் சமம். இளவரசி அரியணை ஏறினாலும் அது இன்னும் ஒரு பிரச்சனையாகவே இருக்கும். அது வெளிப்படையாகத் தெரிந்தது. கருட இராச்சியத்தில் 7 நட்சத்திர அசுரன் இருப்பதை அறிந்து உலகம் சும்மா இருக்குமா? அவர்கள் ஒரு சாத்தியமான அச்சுறுத்தலைக் கட்டுப்படுத்தாமல் விடமாட்டார்கள். அதை பார்க்காமலேயே அது தெளிவாகத் தெரிந்தது. புனித அமைப்புதான் முதலில் செயல்படும். கருட ராஜ்ஜியத்தை தேட அவர்கள் தங்கள் படைகளைத் திரட்டுவார்கள். 6 மணி நேரத்திற்குப் பிறகு டெத் நைட் கிங் திரும்பினாலும் புனித அமைப்பு நிற்காது. அவர்கள் முழு கருடா ராஜ்ஜியத்தையும் மதவெறியர்கள் என்று கூட அறிவிக்கக்கூடும். புனித ஆணை அத்தகைய செயல்களுக்கு அதிக திறன் கொண்டது. பிரச்சனை இத்துடன் முடிவடையவில்லை. மற்ற நாடுகளும் புனித ஆணையின் வழியை பின்பற்றி தங்கள் படைகளை அனுப்பும். புனித ஆணையும் அனைத்து நாடுகளும் இணைந்து கண்டத்திலிருந்து கருட இராச்சியத்தை அழிக்க முயற்சிக்கலாம். அது அங்கேயே முடிந்தால் அதை சமாளிக்க முடியும். அது எவ்வளவு வருத்தகரமாக இருந்தாலும் கருட இராச்சியத்தை கைவிடுவது ஒரு விருப்பமாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் கருட இராச்சியத்தில் நிற்கவில்லை. அவர்கள் மலைத்தொடர் உட்பட சுற்றியுள்ள பகுதிகளை ஆராய்வார்கள். அந்த மலைத்தொடருக்குள் என்னுடைய நிலவரை இருந்தது. என் நிலவரை அம்பலமாகும் அபாயம் உள்ளது. நான் அதை மறைக்க முயற்சித்தாலும் கண்டத்தில் உள்ள ஒவ்வொரு நாடும் விசாரணைகளை மேற்கொண்டாலும் அதன் இருப்பிடம் இறுதியில் கண்டுபிடிக்கப்படும். பின்னர் அவர்கள் சுத்திகரிப்பு என்ற போர்வையில் செயல்பட்டு அவர்கள் கண்டறிந்த ஒவ்வொரு நிலவரையையும் அழிக்க முயற்சிப்பார்கள். நான் அவங்களையெல்லாம் தடுக்க முடியுமா? பதில் இல்லை என்பதுதான். நான் தலையை ஆட்டினேன். சில முறை அவற்றை என்னால் தடுக்க முடிந்திருக்கலாம். என்னுடைய நிலவரையில் எடிசா, 5 நட்சத்திர அரக்கர்கள் மற்றும் பல்வேறு உயிரினங்கள் இருந்தன. நிகழ்நேரத்தில் அரக்கர்களை வரவழைப்பது ஆரம்பத்தில் தற்காப்பை சமாளிக்க உதவும். இருப்பினும் அது முதல் சில அலைகளுக்கு மட்டுமே நீடிக்கும். இறுதியில் தொடர்ச்சியான தாக்குதலை என்னால் தடுக்க முடியவில்லை. இறுதியில் நிலவரை முறியடிக்கப்படும். என்னுடைய நிலவரை கைப்பற்றப்பட்டால் அதனுடன் சேர்ந்து நான் மரணத்தையும் சந்திப்பேன். இப்போது நான் எடுக்கக்கூடிய ஒரே ஒரு நடவடிக்கை மட்டுமே இருந்தது. டெத் நைட் கிங்கின் இருப்பு ஒரு இரகசியமாகவே இருப்பதை உறுதி செய்வது. தற்காலிக பரிணாமம் மறையும் வரை 6 மணி நேரம் அமைதியாக இருக்க அறிவுறுத்துவதே சிறந்த தேர்வாக இருந்தது. எனக்கு எவ்வளவு வேதனையாக இருந்தாலும் வேறு வழியில்லை. டெத் நைட்டின் செயல்பாட்டை நான் பார்க்க விரும்பவில்லை என்பதல்ல. டெத் நைட் ராஜாவை வேறு நாட்டிற்கு அனுப்ப முடிந்தால் நான் இந்த இக்கட்டான நிலையை எதிர்கொள்ள வேண்டியிருக்காது. தயக்கத்துடன் நான் திரையை தொட்டு எடிசாவுக்கு ஒரு கட்டளையை பிறப்பிக்க நகர்ந்தேன். டெத் நைட் கிங்கின் இருப்பை மறைக்கவும். இந்த கட்டத்தில் மாறிகளை குறைப்பதே சிறந்த உத்தியாக இருந்தது. குறைந்த பட்சம் நான் டிமன் வாளை பற்றி ஏதாவது கற்றுக்கொண்டேன். அதனால் அதில் திருப்தி அடைவோம். இந்த சிறப்புப் பணியின் மூலம் டிமன் வாளின் ஆற்றலை நான் கண்டுபிடித்தேன். டிமன் வாளை தொடர்ந்து அனுபவிப்பது டிமன்களை உருவாக்கக்கூடும். இந்த நுண்ணறிவு டிமன் வாளை உள்ளடக்கிய பல மூலோபாய சாத்தியங்களைத் திறந்தது. இப்போதைக்கு பணியை முடிப்பதில் கவனம் செலுத்துவோம். இந்த சிறப்பு பணி மேலும் சிக்கல்கள் இல்லாமல் முடிவடையும் என்று நான் நம்பினேன். எடிசா உதடுகளில் மெல்லிய புன்னகையுடன் எரியும் ராஜ்ஜியத்தை பார்த்தாள். அவள் நிதானமாக அந்த காட்சியைக் கவனித்துக் கொண்டிருந்தபோது பின்னால் இருந்து யாரோ ஒருவர் வந்தார். தேநீர் ரெடி. அது வேலைக்காரி வேடம் அணிந்த ஒரு மனித பெண். அவள் கைகள் நடுங்க, கோப்பைகள் நடுங்கும் சத்தத்துடன் ஒரு தட்டில் சுமந்து சென்றாள். தயவு செய்து மகிழுங்கள். வேலைக்காரி குரல் நடுங்கியது. அவள் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது. அவளுடைய வெளிரிய முகம் பயத்தால் பதிந்திருந்தது. எடிசாவை பார்த்து அவள் எவ்வளவு பயந்திருக்கிறாள் என்பதை வெளிப்படுத்தியது. எடிசாவின் கண்களைத் தவிர்க்க முயன்று அவள் விரைவாகத் தன் பார்வையைத் திருப்பிக் கொண்டாள். வேலைக்காரி கொண்டு வந்த தேநீரை எடிசா பார்த்தாள். கோப்பையில் மிதக்கும் வெள்ளி தேயிலை இலைகள் கண்ணைக் கவரும் வகையில் இருந்தன.
இலைகள் வெள்ளி நிறத்தில் இருந்தன. இதனால் காய்ச்சப்பட்ட தேநீருக்கு வெள்ளி நிறம் கிடைத்தது. இது ஒரு அருமையான மணம், இல்லையா? அந்த மணம் பூக்களும் இனிய பழங்களும் கலந்ததாக இருந்தது. எடிசா கோப்பையை தன் உதடுகளுக்குக் கொண்டு வந்தாள். மணம் மிக்க தேநீர் அவள் வாயில் சீராகப் பாய்ந்தது. நறுமணம் இனிமையாக இருந்தாலும் சுவை இனிமையாக இல்லை. மாறாக அது அவளை ஆழமான, செழுமையான சுவையுடன் வரவேற்றது. இந்த டீயின் பெயர் என்ன? தேநீரில் மகிழ்ச்சியடைந்த எடிசா பணிப்பெண்ணிடம் அதன் பெயரைக் கேட்டாள். இருப்பினும் பணிப்பெண் மிகவும் பயந்து பதில் சொல்ல முடியவில்லை. தயவு செய்து என் உயிரைக் காப்பாற்றுங்கள். அந்த பணிப்பெண் தன் உயிருக்காக மண்டியிட்டு கெஞ்சினாள். அது புரிந்து கொள்ளத்தக்கது. சில நிமிடங்களுக்கு முன்பு வரை அவள் ஒரு பிரபுவின் மாளிகையில் வேலை செய்யும் ஒரு சாதாரண பணிப்பெண்ணாக இருந்தாள். பின்னர் இந்த கொம்புள்ள பெண் தோன்றி அந்த மாளிகையை நரகத்தின் ஒரு காட்சியாக மாற்றினாள். வேலைக்காரியை பார்த்தால் மக்கள் திடீரென்று பைத்தியம் பிடித்தது போல் தோன்றியது. மாவீரர்களும் வீரர்களும் தங்கள் ஆயுதங்களை பயன்படுத்தி கொலைகளைச் செய்தனர். மற்றவர்களும் அதைப் பின்பற்றினர். அவள் பணியாற்றிய பிரபு தூக்கில் தொங்கினார். அவருடைய மனைவி தோட்டத்தில் உள்ள ஒரு கல்லில் பலமுறை தலையை மோதிக்கொண்டாள். அது ஒரு பயங்கரமான மற்றும் வினோதமான காட்சியாக இருந்தது. இப்போது அந்த மாளிகையில் அந்த வேலைக்காரி மட்டுமே உயிர் பிழைத்தாள். ஓ அன்பே, நான் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்டேன், இல்லையா? இந்த தேநீரின் பெயர் என்ன? எடிசா வேலைக்காரியின் தலையை பிடித்து அவள் கண்களைப் பார்த்தாள். தயவு செய்து புதுக்குங்கள். பணிப்பெண்ணின் கண்களில் இருந்த கவனம் மறைந்துவிட்டது. அவளுடைய ஆன்மா சோர்வடைந்தது போல. எடிசா சிரித்துக்கொண்டே மீண்டும் கேட்டாள், இந்த டீயின் பெயர் என்ன? இது நிலவொளியின் மூச்சு என்று அழைக்கப்படுகிறது. இலைகள் 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே அறுவடை செய்யப்படுகின்றன. நீல நிலவின் இரவில். வேலைக்காரி எடிசாவின் கேள்விக்கு வெற்று முகபாவத்துடன் பதிலளித்தாள். அவள் குரல் இனி நடுங்கவில்லை. சரி, மாளிகையில இருக்குற மூன்லைட் ஸ்பிரிட் டீ எல்லாம் கொண்டு வா. எடிசாவின் கட்டளையை நிறைவேற்ற வேலைக்காரி உடனடியாகப் புறப்பட்டாள். மீதமுள்ள தேநீரை எடிசா குடித்து முடித்தாள். பிறகு அவள் பேசினாள். மாஸ்டர் எனக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். அந்த பெரியவரிடமிருந்து அவளுக்கு இன்னொரு கட்டளை வந்தது. எடிசாவின் வார்த்தைகளைக் கேட்டதும் நிழல்கள் வெளிப்பட்டன. சர் டெத்நைட், வேண்டாம். சர் டெத்நைட் கிங், 6 மணி நேரம் அமைதியாக இருக்கச் சொல்லுங்கள். டெத்நைட் கிங்கை மறைக்குமாறு மாஸ்டர் அவளுக்கு அறிவுறுத்தியிருந்தார். இந்த கட்டளையின் முக்கியத்துவத்தை எடிசா புரிந்து கொண்டாள். மாஸ்டரிடமிருந்து எதிர்பார்த்தபடி அவர்களுடைய எல்லா ரகசியங்களையும் வெளிப்படுத்த வேண்டிய அவசியமில்லை என்று சரித்திரன் முடிவு செய்திருந்தார். தலையசைத்தபடி எடிசா நிழல்களுக்கு உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டே இருந்தாள். டெத்நைட் கிங் உலகிற்கு வெளிப்படுவதை மாஸ்டர் விரும்பவில்லை. யாராவது சாட்சிகள் இருந்தால் அவர்களை ஒழித்துக் கட்டுங்கள். அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டாலும் சாட்சிகளை நீக்குவது பிரச்சினையை தீர்க்கும். நிச்சயமாக மாஸ்டரும் இதைத்தான் நோக்கமாகக் கொண்டிருந்தார். எடிசாவின் கட்டளையைப் பெற்றவுடன் நிழல்களில் ஒன்று மறைந்துவிட்டது. பின்னர் அவள் மீதமுள்ள நிழல்களிடம் பேசினாள். நெக்ரோஸின் உத்தி சிறப்பாக உள்ளது. அவர் மிகச் சிறப்பாகச் செயல்படுகிறார். இளவரசி எலெனாவை நோக்கி மனிதர்களை விரட்ட நெக்ரோஸ் எலும்புக்கூடுகளைப் பயன்படுத்தினார். பின்னர் அவர் இளவரசி எலெனாவின் மாவீரர்கள் மற்றும் டெய்கர் முன் தோன்றி தனது தோல்வியை அரங்கேற்றினார். இதன் காரணமாக இளவரசி எலெனா மக்களிடமிருந்து பெரும் ஆதரவை பெற்றார். நெக்ரோஸ் அவர் இருப்பது போலவே தொடர வேண்டும். ஏடிசா பேசி முடித்ததும் இன்னொரு நிழல் மறைந்தது. வரதன் நன்றாக இருக்கிறார், அதனால் அவரை தனியாக விடலாம். அஸ்மோவால் நிர்வகிக்கப்படும் நிலவரையின் துணை அதிகாரியான வரதன் ஒரு சேறு போன்றவராக இருந்தபோதிலும் மாற்றத்தில் வல்லவராக இருந்தார். அவர் மிகவும் பிஸியாக இருந்தார். இளவரசி அசுரர்களை அழிக்க மாவீரர்களை வழிநடத்துகிறார். அனைவரும் மாட்சிமை தங்கியிருக்கும் இடத்தைச் சுற்றி ஒன்றுகூடுங்கள். இளவரசி அவர்கள் ஆர்ச் லிச்சை தோற்கடித்துவிட்டார். மனித உருவில் வரதன் மக்களைச் சேகரித்து இளவரசியின் சுரண்டல்கள் பற்றிய செய்திகளை பரப்பிக் கொண்டிருந்தார். இளவரசி எலெனாவின் சாதனைகளை முடிந்தவரை பலருக்கு ஒளிபரப்புவதே அவரது நோக்கமாக இருந்தது. ஆனால் அது மட்டுமல்ல, வரதன் அருகிலுள்ள கடைகளிலிருந்து பணத்தைத் திருடி அதை பயன்படுத்திக் கொண்டு போராட்டக்காரர்களாகச் செயல்பட மனிதர்களை வேலைக்கு அமர்த்தினார்.
இந்த பேரழிவை ஏற்படுத்த ராஜ்யத்தின் பிரபுக்கள் திமன்களுடன் ஒரு ஒப்பந்தம் செய்துள்ளனர். நாம் அனைவரும் இளவரசிக்கு நம் பலத்தைக் கொடுப்போம். இதன் காரணமாக கூட்டத்தை தூண்டிவிடுவது எளிதாக இருந்தது. கிளர்ச்சியின் விளைவுகள் உடனடியாக இருந்தன. தற்போதைய சூழ்நிலையால் கோபமடைந்த மக்கள் பிரபுக்களின் மாளிகைகளில் கரடுமுரடான ஆயுதங்கள் மற்றும் தடிகளுடன் கூடினர். இந்த நேரத்தில் இளவரசி எலெனாவின் நிலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருந்தது. அவர்கள் தங்கள் இலக்கை எவ்வளவு நெருங்கி வருகிறார்கள் என்பதில் எடிசா திருப்தி அடைந்தார். ஆண்டவருக்கு ஒரு புதிய ராஜ்யம் வெகு தொலைவில் இல்லை. இளவரசி எலெனா தலைமையிலான மாவீரர்களின் அணிவகுப்பு நின்றது. மாவீரர்களில் ஒருவர் சத்தமாக கத்தினார். ஒரு ஆர்ச் லிச் முன்னால் தோன்றியுள்ளார். ஆர்ச் லிச் என்ற 5 நட்சத்திர அசுரன் தோன்றினான். இருப்பினும் மாவீரர்களின் முகங்களில் எந்த பயமும் இல்லை. அவர்கள் ஏற்கனவே 2 முறை ஆர்ச் லிச்சை தோற்கடித்துவிட்டார்கள். மீண்டும் வெல்ல முடியும் என்ற நம்பிக்கையுடன் இருந்தார்கள். மாவீரர்களே, அணிகளை உருவாக்குங்கள். மந்திரவாதிகளே, கேடயங்களை தயார் செய்யுங்கள். இளவரசியின் அருகில் நின்றிருந்த டெய்கருக்கு ஒரு பணி வழங்கப்பட்டது. மிஸ்டர் டெய்கர், நாங்கள் மீண்டும் உங்களை நம்புகிறோம். மாவீரர் பணிவுடன் கேட்டார். மாவீரர்கள் டெய்கருக்கு மரியாதை காட்டினர். அவர்களின் பார்வையில் டெய்கர் ஏற்கனவே 2 முறை ஆர்ச் லிச்சை தோற்கடித்திருந்தார், ஒவ்வொரு முறையும் ஒரே அடியில். அவர்கள் டெய்கரின் வலிமையை உண்மையிலேயே பாராட்டினர். அவர் ஒரு முன்னாள் புனித வீரராக இருக்க வேண்டும். இதன் விளைவாக டெய்கர் ஒரு முன்னாள் புனித மாவீரர் என்ற கதை முழு மாவீரர் வரிசையிலும் பரவியது. புனித சக்தியின் ஒரே அடியால் ஆர்ச் லிச் ஒரு தடயமும் இல்லாமல் மறைந்து போனது. எனவே யாரும் இதுவரைக்கும் டெய்கரை சந்தேகிக்கவில்லை. மாவீரர்களின் ஆரவாரங்களுக்கு மத்தியில் டெய்கர் தனது வாளை ஸ்டைலாக உருவினார். அவர் புனித சக்தியை வெளிப்படுத்தி முன்னேறினார். அந்த நேரத்தில் முன்பக்கத்தில் இருந்த ஆர்ச் லிச் சத்தமாக கத்த ஆரம்பித்தார். ஆர்ச் லிச்சின் திடீர் நடத்தை. அது மந்திரம் போடப் போகுதா? மாவீரர்கள் அவசரப்பட்டனர். ஆர்ச் லிச் ஒரு மந்திரத்தை உச்சரிக்கப் போகிறார். உடனடியாக கேடயங்களை எரியுங்கள். இருப்பினும் ஆர்ச் லிச்சின் வார்த்தைகளை டெய்கரால் புரிந்து கொள்ள முடிந்தது. இந்த முறை நான் பழுப்பு நிற அங்கி அணிந்திருக்கிறேன். இது டெய்கருக்கு நெக்ரோஸுக்கும் இடையிலான 3வது சந்திப்பு. அடுத்த முறை நான் சிவப்பு அங்கியில் தோன்றுவேன். இப்போதுதான் அவர்கள் 4வது சந்திப்பை உறுதியளித்தனர். அதன் பிறகு நான் ஒரு துல்லாகானை அனுப்புவேன். அவர்கள் 5வது சந்திப்பை கூட உறுதியளித்தனர். மந்திரவாதிகள் என்ன செய்கிறார்கள்? உடனடியாக கேடயங்களை எரியுங்கள். இந்த முறை ஆர்ச் லிச்சின் இருண்ட மந்திரம் மிக நீளமாக இருந்தது. இதனால் மாவீரர்கள் பயத்தில் நடுங்கினர்.